எஸ்பெஷலாக தினமும் இயேசுவின் மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமே. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமே. நம் நல்லவரே நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நினைப்பதற்கு வேண்டிக் அதிகமாக கிரியை செய்கிற கடவுளை ஆராதிக்கிறோம். அப்படி கொஞ்சம் நேரம் இயேசுவை ஆராதிக்கலாமா? நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம். நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிக்கிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை உணர்ந்து சொல்லாம என்னை காண்பவர், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் தேவன் பெரியவராய் இந்த கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு சங்கீதங்களை வாசிக்கிறோம். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 30. இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டியது சங்கீதம் 30. சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாக கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீரின் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீ மறைத்து கொண்டு போது நான் கலங்கினவனானே. நான் குழியில் இறங்கையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என் இடை கட்டினீர். என் தேவனாக கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். ஸோ இது தாவீதின் சங்கீதம். நம்ம வாசிக்கும் போதே தெரியுது இது தாவீதின் சங்கீதமாக இருக்குது. ஸோ இந்த சங்கீதத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என்னை நீ குணமாக்கினி சொல்லி தாவீது அழகாக சொல்லல. நம்முடைய தேவன் குணமாக்குகிற கடவுளாமே. ஸோ அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவன் நம்மை குணமாக்குகிறார். அது மாத்திரம் பாருங்கள், அவர் எப்படி தயவுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதையும் தாவீது இந்த சங்கீதத்தை சொன்னார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஆமென். இன்னைக்கு தேவனாக கர்த்தர் நம்ம தேவனுக்கு விரோதம் அநேக காரியங்கள் நம்ம செய்தாலும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் அநேக காரியங்கள் நம்ம
பாத்திரவாங்கலாம் அற்ற நம்ம நடந்து கொள்ளும்போது கூட அவர் கோபப்பட்டாலுமே அவருடைய தயவுனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் அழகாக சொல்லு, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றன. அவருடைய புதிய கிருபை நம்ம ஒரு நாளும் பாதுகாக்குதுங்க. அவர் ஒரு நாளும் நம்ம ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஆமே. நம்முடைய தேவனாக கர்த்தர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் நம்ம மீது தயவுள்ள கடவுளாக இருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த கலைப்பாய் மாற்றுங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறோமா, நம்முடைய புலம்பல் எல்லாவற்றையுமே அவர் ஆனந்த கலைப்பாய் மாற்றுகிறதே. நம்ம செய்வனுடைய கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது அவரை துதித்து பாடும்போது அவர் நமக்கு விடுதலையின் ஜெயத்தை ஆசீர்வதித்து தருவார். இந்த நாளில் இந்த சங்கீதத்தை நம்ம பார்த்தோன்னா, முதலாவது நம்முடைய தேவனாக கர்த்தர் குணமாக்குகிற ஒரு கடவுள், எல்லாவற்றுக்குமே அவர் குணமாக்குகிறார். ரெண்டாவது, அவர் தயவுள்ளவர், உங்கள் மீது என் மீது அவர் மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கார். மூன்றாவது, நம்முடைய புலம்பலை நம்ம எந்த காரியத்தை குறித்து கவலையோடு புலம்பலோடு ஒரு ஏக்கத்தோடு அந்த காரியத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் அவர் ஆனந்த கலைப்பாய் மாற்றுகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றோடு துதிக்கிறோம். நல்ல நேரத்தில் உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி. நீ குணமாக்குகிற கடவுள் அப்பா நீர் எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், எங்கள் மீது தயவுள்ள கடவுள் ஆண்டவரே. சோதரம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் எங்கள் நடத்துங்க. உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளில் எல்லா வியாதிகள் மறைந்து நீ குணமாக்குறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாருடைய புலம்பலையும் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்து ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகள் எல்லாரையும் மறைச்சு கொள்ளட்டும். உங்களுடைய இறக்கங்கள் மீது இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் விலக்கி இந்த நாளை எங்களை ஆசீர்வாதம் மாற்றி தருகிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமாக மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட இந்த சேனலில் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம நல்லா ஆடவரை வர்ஷிப் பண்ணி நல்லா பாடலை பாடி அது மாத்திரம் நம்ம தொடர்ந்து இந்த சங்கீதங்களை பார்த்து நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். God bless you.